ஹே காய்ஸ், இங்கே ஐயப்பன் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் ஐயப்பன் பார்க்கலனா யாருக்காவது ஐயப்பன் பிடிச்சிருக்குன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு, யாருக்காவது ஐயப்பன் பாவம் சொல்கிறவங்க வீடியோ லைக் பண்ணிட்டு சரணம் சுவாமின்னு கமெண்ட் பண்ணிடுங்க, இல்லைன்னா சரணம் ஐயான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஐயப்பா கோயிலில் 195ல் அப்போ இப்படி இருக்கும் தெரியுமா படிக்கட்டு. அப்போ கோல்டன் இருக்காதுங்க, அப்போ கோல்டன் இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் கிடையாது, அப்போ நார்மல் படிக்கட்டு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2000 இஷ்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தங்கையே வந்தது. அப்போ ஒரு பாட்டி வீட்டில் தான் ஐயப்பன் இருந்தாங்க. அவங்க இருக்க முன்னாடி ஐயப்பன் தங்கிக்கா சொன்னாரு. அந்த வீடு என்னமோ இருக்கு, மலைக்கு போய் பாருங்க, அந்த வீடு என்னமோ இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னு தெரியும், அந்த வீடு என்னமோ இருக்கு. அது அந்த பாட்டிக்கு தெரியாது ஐயப்பன்னு. அப்போ அந்த ஐயப்பன் தேங்காய் உருட்டிட்டு போவாங்க, நீங்க அதை பார்த்துருப்பீங்க. அது ஏன்னா அப்போ அம்மன் இருப்பார், அந்த பக்கத்துலேயே அம்மன் கோயில் இருக்கும். அங்கே போயிட்டு தேங்காயெல்லாம் ஊட்டுவார், ஐயப்பா கதை ஊட்டுவாங்க. அதுக்கப்புறம் நெய்யில் தேங்காய் உள்ளே ஊற்றி வச்சு டப்பு டப்புன்னு கீழே போடணும். கீழே போட்டுட்டு அப்போ நாளைக்கு எங்கள் ஐயப்பனை காமிக்கிறேன். நாளைக்கு எங்கள் ஐயப்பாவை யாருக்கு ஐயப்பா பிடிச்சிருக்கோ, எனக்கு உங்களுக்கு என்ன சாமி பிடிக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. நாளைக்கு நான் காலையில் வீடியோ போடுறேன். பாய் பாய், தூங்க போடுறேன். பாய் பாய்.